ஆனா எனக்கு பாவமா இருந்தது. சார் ஆனா நீங்க இப்படி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து இது இப்படிதான் பண்ணணும்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸ்டையும் சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் அங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்க எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் பண்ணும் போதுமே கூட நிறைய பேர் எதுவுமே பண்ணாம அப்படியே ஆடியன்ஸா அங்க உள்ள நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்கதான் எனக்கு ஒரு சில பேர் தனித்தனியா அப்படி கொஞ்சம் பொதுமையா நிதானமா பார்க்கும்போது ஒரு சில பேர்லாம் ஆனா ஒண்ணு இவங்களுக்கு ஆக்சுவலா அதை பாருங்களேன், வேற எதுவுமே தோணல. அவர் கூப்பிட்டு மேனேஜ்மெண்ட் தெரியாம கலகலப்பா ஏதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வேற எந்த மாதிரியான ஆங்கிள்லயும் எதுவுமே தோணல. பிராங்க் தான், அதுவும் சண்டை தான். பிராங்க் சண்டை அதை மட்டும்தான் பண்ணணும்னு வேற எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டையும் இல்ல. இல்ல ஒருவேளை யாரு போட்டது அப்படிங்கறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இல்ல சார், இல்ல எப்படின்னா பிராங்க் இல்லாம நார்மலாவே இருக்கும்போது நம்ம வன்மத்தை கொட்டினா நம்ம இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு பிராங்க்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கலான்ட்டு தான் இப்போ சண்டே போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் ஐ மீன் கண்டஸ்டண்டா இல்ல, பிராங்கா சொல்லணும்னா இந்த பிராங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்க பிடிச்சவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஆடாச்சி அப்படின்னு உன் மேல ஒரு மதிப்பு வச்சிருந்தேன், நீ இப்ப ஆக்டிங்ன்ற பேர்ல ஒண்ணு பண்ண பேரு. ஐயோ, நான் ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு நான் பிக் பாஸ் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன். இந்த இந்த என்ன சொல்றது, போன சீசன்ல ஒரு ஒரு போர்டை வச்சு கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப என்டர்டைனிங்கா காலேஜ் டாஸ்க்ன்ற மாதிரி, அது ஸ்கூல் இல்லை அது காலேஜ்ன்றதுனால இந்த மாதிரி பிக் பாஸ் யோசிச்சு தீபக்கை கூப்பிட்டு என்டர்டைனிங்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்கன்னு அவரு சொல்லும் போது, உங்களை நம்பி நான் ஏதாவது டாஸ்க்கு பிடிச்சி இழுத்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீங்க ஒன்று பண்ண மாட்டீங்க, அதனால உங்ககிட்டயே ஒரு சாய்ஸா கொடுத்துறேன், நீங்களா பேசி ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு. ஆனா இவங்க இதை செஞ்ச உடனே என் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப அவங்க என்ன யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, ஆடா பாவிகளா, உங்களை ஏதாவது ஒண்ணு செய்ய சொன்னா இதையாடா செய்வீங்க. வீக்கெண்ட்ல கண்டிப்பா இது ஓடிடும். ஹோஸ்டுக்கு தானே கண்டென்ட். ஆனா ஒண்ணு, இதை இப்ப இழுத்து நாளைக்கு இதை கண்டினியூட்டி பண்ணி இத அது மாதிரி எடுத்துட்டு போறதுல இதோட சுவாரஸ்யமும் உடஞ்சு போயிடும் தான் தோணுது. இது நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆனா மட்டும் என்ன இது நல்லாவா இருக்க போகுது? இது அது அப்புறம் நம்மளுக்கு அந்த ஈவினிங்ல ஒரு சண்டை நடக்கும், தள்ளி விடுவோம் பிடிச்சி ராணவ சத்யாவும். அப்ப போய் கேமரால போய் சொல்லிடுவோம், யாரு சத்யா போய் சொல்லிடுவோம். அதுல இருந்தே உடஞ்சு போச்சு. ஏண்டா வாண்டடா பண்ணிட்டு போய் கேமரால வச்சுட்டு இல்ல ஆக்சுவலி என்னன்னா சிவா வந்து சொல்வாரு, ரம்யாவும் ராயன் அவங்க பையன் பேரு பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சோ அதனால போய் ஒரு கேமரா முன்னாடி ஜஸ்ட் அது ஓகே. அதுக்கு முன்னாடியே கூட நடக்குங்க, அந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் கூட ஒண்ணு நடக்கும், 2 பேருமே கட்டி வச்சிருப்பாங்க. அதுல இல்ல அதெல்லாம் நடந்திருக்கும். இவ்வளவு தூரம் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சிருக்கணும். அது அந்த கேரக்டர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வரக்கூடாது. 3 நாளைக்கு அந்த பிராங்க் நடக்கும் போது இவிபியோட என்ட்ரன்ஸ்ல இருந்தாங்க வர்ஷினின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? மொத்த பிரச்சனை நடக்கும் போது அவங்க ஒரு வாய்ஸ் கேட்கலன்னா அந்த ஒரு வாய்ஸ் தான் எனக்கு கேட்கவே இல்லை. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டுச்சு, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. அது ஒரு சீன்ல எல்லாம் மிரண்டு ஓடிட்டாங்க. சார் இதுல என்ன காமெடினா, பிராங்க்னு தெரிஞ்சு பண்ண தர்ஷிகாவே மறந்து போயிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க இருந்திருக்கும் பாஸ். தர்ஷிகாவே ஒரு இடத்துல அங்க போய் தலையில எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே ரொம்ப ஜோவிலா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் இது பிராங்க்னு ரிவீல் ஆகும் போது இந்த
மஞ்சரி, ஜாக்லின், ஜெஃப்ரி எல்லாருமே வேற ஒரு டோன்ல தான் எடுப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட ஒரு லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஒரிஜினாலிட்டி வெடிச்சு வெளில வந்துட்டு போன விதத்தை பார்த்தா தே வில் நாட் ஈஸிலி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு 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 தாட் ப்ராசஸ். வர்ஷினி மாதிரி அவ்வளவு கூலா எல்லாரும் எடுத்துப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல ஜாக்லின்லாம் வெடிச்சிரும் அதுக்கப்புறம். என்னடா கண்டிப்பா. இப்பவுமே ஃபீல் பண்ணாங்க. நான் காலையில இருந்து நின்று சமைச்சு கிளாஸ் எடுத்து எனக்கு இல்ல ஜாக்லின் அழுகப்போ வந்து அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போய் கார்டன் ஏரியால சொன்னா அவ கண்டென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச தீபக் கண்டென்ட் பண்ணுவா, முத்துக்குமரன் அதுக்கு தான் அவ அதை என்ன பண்ண போறான். இந்த டைலாக் வந்து இரிட்டேட் ஆச்சு எனக்கு சீரியஸாவே அந்த இடத்துல. ஆர்ஜி ஆனந்தி தான் சொன்னாங்க முத்துக்குமரன் ஆமா இருக்கலாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ஸ்டாண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, ஒரு வேலை ஹார்ட் ஆயிக்கலாம் அதுவும் சொல்லி வச்சிட்டாரு அந்த இடத்துல. அது சேஃபா பேசிக்கிறது. ஆனா என்ன ஜாக்லின் வந்து நான் பண்ணப்பவே கூப்பிட்டு ஆனா நீங்க இப்படி ஐ மீன் அவங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், நீங்க இப்படி பேசுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவ தான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணான். இந்த மாதிரி நான் நம்புறேன், உடம்பெல்லாம் முடியல, எதுவும் ஆயிடக்கூடாது, நான் நம்புறேன், அந்த நம்பி வர்றதுக்கு முட்டாளாக்குறீங்கல்ல அப்படின்னு அந்த மாதிரி தான் பேசலாம் ஆக்சுவலா. அது மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் இவ சௌந்தர்யா இவங்கெல்லாம் அப்ப பேசும்போது இப்ப பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அதே தான். பட் ஆனா இப்ப கொஞ்சம் லார்ஜர் வெர்ஷன் ஆஃப் லைக் இது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்கா விமன் எல்லாருமே பண்றதுனால அவ அந்த விமன் சைட்ல இருந்து பண்ணதுல ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு எனக்கு அழுதது வந்து ஒரு ஃபேக் தெரியாது சார். அவங்க தெரியாது சார், அவங்க சீக்ரெட் டாஸ்க் எல்லாம் தெரியாது. அவங்க அழுதது வந்து மார்னிங்ல இருந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பயங்கரமா உண்மையிலே கால் ஒழிச்சிச்சு போல அந்த பொண்ணுக்கு. ஆக்சுவலி மார்னிங்ல இருந்து ஃபுல்லா அந்த அப்படி சொல்லிதான் வந்து சௌந்தர்யாட்ட சொல்லுச்சு. இல்லைங்க அந்த அழுதுகிட்டே போனாங்க பாத்தீங்களா. அது வந்து வழியில மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு. அவங்க மைண்ட் இதாயிடுச்சு, உடம்பு வலி எல்லாம் இருந்து ப்ரூட்டலா ஒரு மாதிரி எல்லாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கச்ச 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 கச்சன்னு பயங்கரமா சுத்தி எல்லா பக்கமும் வெடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். நீங்க கால் வைக்கிற எல்லா இடத்துலயும் கட 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 கடன்னு நடிச்சிருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சீரியஸாவே தான் ஹர்ட் ஆயிருப்பாங்க. அருண் வந்து ஃபூல் ஆனது வந்து ஒரு மாதிரி லேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவனுக்கும் வந்து மெதுவா ஈகோ டச் ஆகும். ஏன்னா அவன் அப்படித்தான் வந்து என்னமோ தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப ராணவ் தன்னோட நாமினேஷனுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டான். இப்ப அருண் என்ன பண்ணுவாரு, எழுச்சி தங்குன்னு குதிப்பாரா? இல்ல என்னைய பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க சும்மா கூப்பிட்டு இருந்தாங்க பிராங்க்னா கூட நான் சாதாரணமா எடுத்திருப்பேன், நாமினேஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி குதிக்க போறாரா? ஆனா அது யாருக்கு ஸ்கோர் ஆச்சோ இல்லையோ, அது ராணவுக்கு நல்லாவே ஸ்கோர் ஆச்சு. ஐயோ டாப்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ராணவெல்லாம். ஒரே நாள்ல டாப்ல வந்துட்டாரு. ஐயோ ஐயோ. அதுதான் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவர் பிராங்க் பண்ணப்ப மட்டும் யாருமே கேள்வி கேட்கல, உண்மையிலேயே பிக் பாஸுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் யோசிச்சேன்ற கான்செப்டுக்காவது என்னைய மன்னிச்சு விட்டு இருந்திருக்கலாம் பிக் பாஸ். ஐயோ நீ எப்பங்க உள்ள போறீங்க, இன்னொரு பிராங்க் பண்ணிடலாம் ஐயா. பாப்போம், திருப்பி முதல்ல இருந்து பண்ணிடலாம். பாப்போம் பாப்போம். எப்படி நீங்க யார் நினைக்கிறீங்க இந்த வாரம் ரியாவா வெளில வர்றது இல்ல மஞ்சரி தான் லாஸ்ட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. மஞ்சரி விட மாட்டாங்க நினைக்கிறேன். அனுப்புறோம்னு முடிவு பண்ணிட்டா கூட ரியாவை அனுப்புவாங்க. மஞ்சரியை எனக்கு ஒரு டவுட் சார், நான் கேட்கலாம். ஆக்சுவலி இப்போ ரியாவோட ஃபேஸ் வந்து எந்த ஃபோக்கஸ்லயும் வர்றது இல்ல. அந்த விஜய் சார் கிட்ட ஹார்ஷா பேசுந்தா இல்லையா, இல்ல அவ பேசுறது வந்து பிக் பாஸ்க்கு பிடிக்கலையா? இல்ல ஆக்சுவலா வந்து அது அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கும். ஆனா பட் ஆனா அந்த பொண்ணால வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் கண்டென்ட் இப்ப வரல. அது அந்த பொண்ணு பண்றது வந்து பெருசா இல்லாத, அதனால அதுதானே தவிர எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அந்த மாதிரிலாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இக்னோர் ஆகாது. அவரே மார்க் பண்ணிடுறாருல. அப்படி இருந்தாலும் அவர் எப்படி அருணை வச்சு கிண்டல் பண்றதோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட. பட் ஆனா இந்த தடவை நாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்பொழுது
ரியா ரொம்ப டேஞ்சரான ஜோன்ல இருக்காங்க. இண்டில் வரும்பொழுது இட்ஸ் இட்ஸ் சம்திங் ஐ திங்க் ஸோ. அவங்க தான் எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர்ல இருக்காங்க. எனக்கு என்னன்னா நம்ம ஜோ இருக்கா இல்லையா, ஜோ ப்ரோ, ஆமா, அவர் வந்து ஒரு ஆள் டார்கெட் பண்ணிட்டாரு. நான் விஜய் டிவிக்காரங்க அதை தூக்கி அப்படியே போட்டுருவாங்க. நான் அவர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், ஒரு டேக் பண்ணி போட்டிருந்தேன். அது எப்படிங்கய்யா நீங்க சொல்ற பேரை கரெக்டா எவிட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா மஞ்சரிக்கு வந்து பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அந்த கேமை அணுகிற முறை அந்த இதை பார்த்துட்டு ஒருவேளை எண்டு லெவல்ல ரியா எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு நாள்ல ரியா என்ன பெருசா மாறுதலை கிரியேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் மஞ்சரி ஓவர்டேக் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் ரொம்ப கிட்டக்க வரும்பொழுது அவங்க ஒரு கால் எடுத்துருவாங்க. ரியா சான்ஸ் இல்ல வரதுக்கு, ஒண்ணுமே பண்ணல இந்த வருஷம். சார் சத்யா ரஞ்சித்லாம் சும்மா தான் சார் இருக்காங்க. கொடுத்து வச்சவங்க சார். சார் ரவி சார் உங்களை பார்த்த உடனே நான் இப்ப வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தேன், வந்து உங்ககிட்ட இந்த பிராங்க பத்தி கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கு என்ன ஃபீலிங்கா இருக்கு சார் இந்த பிராங்க பார்த்து? அட பாவீங்களா அப்படி இருக்கா, இல்ல அப்படி கோவமா இருக்கா? அட்லீஸ்ட் பிக் பாஸ் அது என்ன சொல்றது, இந்த டாஸ்க் கமிட்டி குழுவிலையாவது என்னை சேர்த்திருக்கலாம். இங்க இருந்தது உள்ள போய் டாஸ்கா ஏதாவது யோசிச்சு கொடுப்பேன். இந்த பிராங்கை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலா லிட்டரலா இந்த பிராங்க், இது பிராங்க் ப்ரோமோல தெரிஞ்சிருச்சு. ஓகே பிராங்க் தான்ன்றது. அந்த அது 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 ஒரு மாதிரி ஷேட் அவுட்டா யோசிச்சுட்டு இருந்தேன், இது வந்து ரியலா தெரியலையேன்னு. அப்புறம் தீபக் லைவ்ல காட்டும் போது தெரிஞ்சு போச்சு. பட் பிராங்கா இவங்க ஒன்று யோசிச்சாங்க. அப்போ யோசிக்கும் போது என்னன்னா, இந்த வீட்டில் இதை மறுபடியும் தீபக் கிட்ட தான் கொடுத்து இதை பண்ணும்பொழுது அவன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல பாருங்களேன். போயிட்டு திரும்பி வந்து முத்து கிட்ட சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இதைத்தான் இதைதான் ஒரு கண்டென்ட்டா பிளான் பண்றாங்க. இதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்கு ஏதாவது ஜாலியா ஃபன்னா எப்படி சொல்றது, சண்டையை தவிர வேற எந்த ஆங்கிளையும் இதை அப்ரோச் பண்ணவே கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. நான் பிராங்க் அப்ரோச் பண்ணது ஒரு தனிநபரை பேஸ் பண்ணி பிராங்க் அப்ரோச் பண்ணேன். அந்த தனிநபர் ஒரு சினிமாக்காரரு, லாங் டைம்ல ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதனால அவரை நான் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு அதுலயும் சொல்லியிருப்பேன், சார் இந்த லெஃப்ட் காலை தூக்கி ரைட்டு காலில் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, பிராங்கா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதை வந்து ஒரு பிளே மாதிரி ஒரு 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 மாதிரி கொண்டு போய் அந்த பிராங்க பண்ணதும் இது வந்து சைன்னு ஆயிப்போச்சு இந்த பிராங்க். இந்த ஆக்சுவலா இதை நீ டிவி பார்த்தவங்க எல்லாருக்குமே காண்டாயிருக்கும். இல்ல சார், பட் எனக்கு இதுல வந்து நிறைய ஷேட்ஸ் இருந்தது. இந்த பிராங்க் வந்து எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டாங்க. சிலது வந்து நிஜமாலுமே அவங்க மனசுல இருந்ததெல்லாம் பேசினாங்க. ராணவ் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ராணவ் கம்ப்ளீட்லி டுக் ஓவர். இப்ப லைவ்ல கூட பார்த்துட்டு இருந்தேன். அவரு சரியா எல்லா இடத்துலயும் இது பண்ணாரு. அண்ட் அதுக்கு ஈக்குவலா சௌந்தர்யா வந்து பயங்கர டஃப் கொடுத்தாங்க சௌந்தர்யா. அது இல்லைன்னா அது கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆஃப் ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா அங்க யாருமே முன் வந்து கண்டென்ட் எடுக்க வரல. ஆனா இவங்க எடுத்து இன்னும் கூட லைவ்ல அவங்க தான் அது டஃப் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ராணவையும் கூல் டவுன் ஆக விட மாட்டேங்கிறாங்க. அங்க சுத்தி எதுவுமே கூல் டவுன் ஆக விடவே மாட்றாங்க. சோ எனக்கு வந்து இது ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல ஆக்சுவலா சிச்சுவேஷன் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி சில பேர்லாம் அவங்க மனசுல இருந்த எக்ஸாக்ட்லி. வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஒன்னு சொல்லுங்க, எனக்கு ஆக்சுவலா அது எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்ல தெரியாதனால கேட்குறேன். நான் பிராங்க் பண்ணல அன்னைக்கு, பிராங்க் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த லைவ்ல காலையிலேயே இந்த மாதிரி நாங்க பிராங்க் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி ஒரு பிராங்க் நடக்க போகுது, அந்த பிராங்க் வந்து இந்த மாதிரி வைப்ரண்டா மாறப்போகுதுன்றது ஆமா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சா? ஆக்சுவலா ஆமா இதே மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமா சார். ஆமா. ஓகே. அப்ப பிராங்க் நடந்துச்சுல்ல, பிராங்க் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராங்கோடைய ஃபினிஷிங் இருக்குல்ல, இப்ப ஐ மீன் பிராங்க் முடிஞ்ச உடனே அந்த பிராங்கோட முடிவுல வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிளே ஸ்டார்ட் ஆகும். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தது, நான் லைவ் பார்க்கல. உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது என்ன ஸ்டார்ட் ஆகும்னா, தர்ஷா வந்து உள்ள போய் அதை வச்சு தர்ஷாவும் தர்ஷிகாவும் வந்து ஒரு 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 அதுக்குள்ள டக்குன்னு ஒரு டிராமா ப்ளே பண்ணுவாங்க. ஆமா பவித்ராவை செட் பண்ணி உடனே ஆமா அந்த பக்கம் போயின்னு ஆமா 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 அதுல இருந்து வந்து கண்டென்ட்டே வந்து ஆக்சுவலா வந்து சீரியஸா மாற ஆரம்பிக்கும். ஆம். பிளேவே வந்து அதாவது என் கூட சேர்ந்திருந்தவங்க எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா டக்குன்னு திரும்பின மாதிரியும், பிராங்க்னு ஒன்று தனக்கு தெரியாத மாதிரியும், பிராங்கே தெரியாம தான் எல்லாரும் இன்வால்வ் ஆன மாதிரியும், இல்ல இது வெறும் பிராங்க்னு சொன்னாரு அதனால தான் நாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரியும், இதுல பின்னாடி ஒரு நாமினேஷன் ஒரு காரணம் இருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம்
அப்படின்னு சொல்ற மாதிரியும் எல்லாருமே மேனிபுலேட் பண்ணி ஒன்று டக்கு 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 டக்குன்னு மாத்தி பேசுவாங்க ஓவர் த ஸ்பீட்ல. இப்போ இந்த பிராங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பிராங்க்கு வந்து எந்த ரீசனுமே கிடையாது. பிக் பாஸ் கூப்பிட்டு தீபக்கா ஒரு பிராங்க் பண்ண சொன்னாரு. அந்த பிராங்க் இதுல இந்த பிராங்க இப்போ ஒரு சீரியஸான ஒரு அட்டெம்ப்ட் இருக்குல்ல, இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வெளில போய் நைட் போய் படுத்துருவாங்க, நாளைக்கு காலையில இது வந்து பிராங்க்னு சொல்லும் போது இதோட வெயிட்டேஜ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நிஜமா சில பேர் நிஜமா ட்ரிகர் ஆனாங்க பாத்தீங்களா சார்? ஜாக், மஞ்சரி, அருண் உட்பட அவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. வர்ஷினி கூட எனக்கு தெரியல. அதிக ட்ரிகர் ஆனது வந்து ஜெஃப்ரி ரொம்ப மஞ்சரி, ஜெஃப் 3 பேரும் வந்து ட்ரிகர் ஆனாங்க சார். சோ கண்டிப்பா அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. எமோஷனல் ஆனது சார் ஜாக். அருண் வந்து எப்படின்னா he cannot take these things very actually. ஏன்னா அன்னைக்கு டேல வந்து அருணுக்கு வந்து எப்படி சொல்றது, அருண் வந்து இந்த நாங்க ஆக்சுவலா பேசி இது பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிராங்க் வந்து லைட்டா எடுத்துக்க முடியாத ஒரு ஆளா ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணது வந்து அருண் தான் ஆக்சுவலா. சோ இது அவனும் கண்டிப்பா அருண் வந்து கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். ஏன்னா இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சது வந்து அவங்க த்ரூ அவுட் த டே ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி டயர்ட்ல வேற இருந்தாங்க. ஸோ இந்த பிராங்க் வந்து ப்ரொலாங் ஆகி இவ்வளவு நேரம் எக்ஸாஸ்ட் ஆகி போகும்போது கண்டிப்பா நாளைக்கு அவங்களுக்கு உண்மை தெரியும் போது பயங்கரமா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த கோபம் பூரா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வந்து ராணுவ மேல திரும்புறதுக்கு இவங்க எல்லார் மேலயுமே திரும்பும். யாரெல்லாம் அந்த ப்ரொலாங் பண்ணி இழுத்தாங்களோ எல்லார் மேலயுமே அந்த கோவம் வரும், இன்க்ளூடிங் சிவகுமார் உட்படன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுல வந்து உங்க பிராங்க்குக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றது, அந்த லேயர்ஸ் வந்து உங்க பிராங்க்ல வந்து அது ரொம்ப சிம்பிளான லேயரா இருந்தது. அது இல்ல என் பிராங்க்ல என்ன பாயிண்ட் வச்சுக்கிட்டேன்னா, என் பிராங்க்குக்கு எண்ட் போட சொல்லிட்டேன். நான் வந்து அந்த பிராங்க் டக்குன்னு அங்கேயே முடிச்சிடுங்கன்ட்டேன். பிராங்க் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அந்த அந்த பிராங்க் ஓட எண்ட் ரிசல்ட் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா ரிசல்ட் ஓரியன்டா ஏதோ ஒரு எமோஷன்ஸ் இல்ல ஏதோ ஒன்று வந்து ரிசல்ட் ஓரியன்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு க்ளோசிங் போகும். இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராங்கா ஒன்று டிசால்வ் ஆகும், அதுக்கப்புறம் வெஞ்சன்ஸா பர்சனலா யார் யார் பேசினதெல்லாம் வந்து கலெக்டிவா அதை வச்சுட்டு தனித்தனியா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, நாளைக்கு வந்து இப்போ இவங்க வந்து இந்த லவ் இவங்க இப்பவே பேசினாங்க, நாளைக்கு வந்து லவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று கிளாஸ்ல நடக்கும், லவ் பண்ற மாதிரி வச்சு இவங்க திருப்பி பண்ணலாம் அப்படிதானே பேசினாங்க. ஆக்சுவலா திருப்பி மறுபடியும் நாளைக்கு இந்த பிராங்க கண்டினியூ பண்ற மாதிரி பேசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. இல்ல எனக்கும் அப்படி அவங்க வந்து இன்னும் முடிக்கிற மாதிரி இல்ல. அது இது எக்ஸ்டெண்ட் ஆகி போறது வந்து நல்லதுக்கு இல்ல. ஆக்சுவலா சொல்லணும்னா அது வந்து ஒரு பிராங்கா ஃபினிஷ் பண்ணாம அது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்கன்னா அது ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இது ரொம்ப போர் அடிச்சு போயிடுமே. போர் அடிக்குமே. ஏன்னா இது ஆல்ரெடி ஃபேக்கா இருக்கு. இது ரொம்ப ஃபேக் எக்ஸாச்சுரேட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது வந்து எப்படி சொல்றது, அது இப்ப நாளைக்கு வந்து இந்த கிளாஸ்க்குள்ள அந்த லவ்வுக்கு வந்து திருப்பி அகைன்ஸ்டா இவங்க சீரியஸா கோவப்படுவாங்க. சீரியஸா கோவப்படும் பொழுது இது ஒரு பாயிண்ட்ல வந்து இன்னொரு விஷயம். தாசரதி உங்க மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப நாய்ஸ் வருது பேசும்போது. ரவி சார் பேசுறது கிளாரிட்டியா கேட்கல. இன்னொரு பாயிண்ட்ல இது யார் வந்து ஃபினிஷ் பண்ணுவான்றதுக்கு இல்ல இவங்களுக்குள்ளேயே வந்து இது ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த இடத்துல எல்லாருமே உட்கார்ந்து இதை ஃபினிஷ் பண்ணோம், இந்த டீச்சர்ஸுங்க எல்லாருமே உட்கார வச்சு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுக்கிற மாதிரியாவது ஒரு டாக்காவது இருக்கணும். இல்லைன்னா இது அப்படியே டிராவல் ஆகி போச்சுன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பர்சனலா எடுத்துக்கக்கூடியவும் அந்த பர்சனலா எடுத்துக்கிட்டதுல இருந்து அனதர் செட் ஆஃப் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஆனா சார் எனக்கு இதுல இன்னொன்னு வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது பிராங்க் ப்ரோமோ தான். ஆனா இந்த பிராங்க் ப்ரோமோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ராணுவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல அவர் மேல போறதும் ஃபுல் டே வந்து அவர் கிட்டத்தட்ட ட்ரெண்டிங்ல தான் இருந்தாரு இன்னைக்கு ராணுவ. அதுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு அவர் ப்ரோமோ இன்னைக்கு அவர் லைவோ இல்ல 1 hour கட்லயோ கூட பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது, நிறைய இது பண்ணாரு. அவரு ரியலா அவர் பர்சனலா அந்த கேரக்டர் விட்டு வெளியில வந்து அவர் பர்சனலா இந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்னெல்லாம் ஃபீல் பண்ணாரோ அதெல்லாம் நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணாரு. அவர் நாமினேஷன்ல இருக்கிறது எல்லாமே பதிவு பண்ணாரு. இது வந்து அவருக்கு நல்ல ஸ்கோரிங். இன்ஃபேக்ட் வந்து ஜாக்லின் அவங்க மைண்ட்ல ராணுவ பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து அவங்க பிராங்க்னே தெரியாம எல்லாம் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே அவருக்கு ஒரு வகையில ஒரு கேமரா பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கர பெனிஃபிட் தானே சார் இது. அநியாயத்துக்கு பெனிஃபிட்டுங்க. நார்மல் பெனிஃபிட்லாம் கிடையாது, அநியாயத்துக்கு பெனிஃபிட். அதுதான்
செம ஸ்மார்ட். ஆனா பயங்கர ஸ்மார்ட் பெனிஃபிட்னு தான் நினைக்கிறேன் அவருக்கு. ஆக்சுவலா பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே இதுவே வந்து இதுக்கு ஆகும்ன்றான். ஐ மீன் லைக் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய ஸ்கோப்பாவும் மாறிடும். இப்போ இந்த பிராங்க் வந்து ஓவராலா பிளான் பண்ணது யாருன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்படி பார்த்தா இதோட ஆரிஜின் வந்து இந்த பிராங்க் வந்து நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறேன். இந்த பிராங்கை பிளான் பண்ணது வந்து தீபக்கும் முத்துவுமா இல்ல எல்லாருமே உட்கார்ந்து எங்கேயாவது பேசினாங்களா? ஆக்சுவலி முத்துவோட ஐடியா தான் இதுதான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து தானே ஐடியா கொடுத்தாரு. இல்ல முத்தோட ஐடியா இல்ல. முத்து ஐடியா இல்ல. இது ஆல்ரெடி ராணுவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு இது நேத்துல இருந்தே ஓடிட்டு தான் இருக்கும். இத வந்து ஒரு முத்து சொன்ன ஐடியா வந்து நைட்டு நம்ம அந்த ஹாஸ்டல் கலாட்டா அந்த மாதிரி தான் சொன்னாப்ல. இதையே கொண்டு போலான்னு சொல்லிட்டு இந்த பசங்க யாரு விஷால் இவங்களாம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த லவ் கண்டென்ட்டே கொண்டு போய் டெவலப் பண்ணலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல ஆனா ஆக்சுவலா எதுவுமே ஸ்கிரிப்ட் இல்ல ரவீந்தர் சார் ஒண்ணு மட்டும். ஆனா அந்த நான் லைவ் பார்த்தப்ப தீபக் கிட்ட வந்து பிக் பாஸ் கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு, ஃபன்னை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாரு. அதை இவங்க அவாய்ட் பண்ணிட்டு பூரா சண்டையா கொண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் சொல்லனே, இது அவர் மீன் பண்ணதே பிராங்க் கிடையாதுன்றது என்னுடைய தாட். அவரு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம கலகலன்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஃபன் எலமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு நீங்க போய் பிராங்க் பண்ணுங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்றது தான் அண்டர்லைனே தவிர அது பிராங்கா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. அது இல்ல மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க ஸ்தம்பிக்க வைக்கணும் ஏதோ ஒன்று சொன்னாரு. மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு நிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அது ஐ திங்க் நடந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இல்ல ஆப்வியஸா ஸ்தம்பிச்சிருச்சு, அதுல டவுட்டே இல்ல. அவங்க எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்ல ஜெஃப்ரி எல்லாம் உள்ளுக்குள்ள இந்த பேயை வெளில எடுத்துட்டு வந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டானுங்க. என்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே ஒரு மாதிரி பஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கார்னருக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. அது என்னமோ நீங்க சொன்ன மாதிரி ஸ்தம்பிச்சுதான். பட் இது 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 வந்து அவங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதாவது இதோட எசன்ஸ் வெறும் பிராங்க்ல தான் பண்ண முடியுமா, வேற எதுலயுமே பண்ண முடியாதா? ஸ்தம்பிச்சு பண்ணலாம். இந்த சைடு ஒரு ஹாஸ்டல்ல அந்த சைடு ஒரு ஹாஸ்டல் 2 பேரும் ஒரு ஜஸ்ட் அந்த டான்ஸ் வாரு இல்ல வந்து சிங்கிங் வாரு கத்திக்கிட்டே இருக்கிறது பேசுறது இந்த மாதிரியும் கொண்டு இந்த போயிடலாம். ஃபன் எலமெண்ட்டை வந்து ரைஸ் பண்ணி பண்றதுக்கான வே வந்து நிறைய பண்ணியிருந்திருக்கலாமோ. இது வந்து சண்டை அவ்வளவுதான். சண்டை இல்லன்னா கொஞ்சம் ஃபைட் வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வேற கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு கூட பண்ணிருக்கலாமா சார்? எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்தம்பிச்சு நின்று அவங்க என்ன பண்றது தெரியாம அவங்க ஒரு சொல்யூஷனுக்கு உங்களை கொண்டு வரணும் அப்படின்னாங்க. சோ அதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபைட்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்றதே தெரியாம அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டா ஒரு ரீக்ரூப் பண்ணி என்ன பண்ணலான்ற அளவுக்கு கூட இந்த சுச்சுவேஷன் காம் ஆகாம இருக்கனாலதான் நைட்டு இவ்வளோ நேரம் போயிருக்கு. இன்ஃபேக்ட் 1 hour வரைக்கும் பார்க்கும்போது 1 o'clock வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. இல்லைங்க, அது கரெக்டு தான். 1 o'clock வரைக்கும் போயிருக்கோம். ஏன்னா அந்த வெடிச்ச விதம் அங்கங்கன்னு. பட் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒருவேளை இப்போ ஸ்டாஃபுங்க தான் சமைக்கணுன்றது இருக்குல்ல, அப்படிதானே ரூல்ஸ் படி ஸ்டாஃப் தான் சமைக்கணும். இப்போ இதை வந்து இவங்க எல்லாரும் இப்போத்துல இருந்து இவங்க போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்றதே வந்து ஒரு ஃபன் எலமெண்டா மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் நுழையிறது, கிராசரி காலி பண்றது, இதை கிளியர் பண்ண, இப்படி எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷன்ல பட் ஆனால் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டே வராங்கன்னே வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிராங்க், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம்குள்ள இருக்கிற இந்த பிரியங்கா ராஜு இருக்கும்போது இந்த ஸ்ப்ரே அடிப்பாங்க தெரியுங்களா, ஃபன் இதுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் பூரா ஃபன் அடிச்சு இருக்கிற இடத்தெல்லாம் வந்து காலி பண்றது, இந்த பக்கம் வந்து குக்கிங் அண்ட் கிராசரிஸ் காலி பண்றது, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான ப்ரெஷரை வந்து ஆக்சிலரேட் பண்ணா அப்பவும் ஸ்தம்பிச்சு தானே போய் ஆகணும். சார் நீங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் மத்த கூட்டத்துக்கு சார், இவங்களை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல சார். எது சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ரூல் பிரேக் பண்றது அவங்க பண்ணா கூட இந்த மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப டம் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று சீரியஸா எடுத்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப சேஃப் பிளேவா இருக்காங்க. இவங்களை இது வச்சு ஏதாவது உடைச்சு இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நிஜமா சண்டை வந்து ஏதாவது நடந்தாதான் உண்டுன்ற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. அது வந்து எனக்கு எப்ப பிரின்சிபல் வர்ஷினின்னு சொன்னாங்களோ அப்பவே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆனாலும் ஒரு 1% நான்
ஏதாவது ஒண்ணு அவங்க இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப லைக் இன்ஃபேக்ட் அருண் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு. கேப்டன் ஆனது ட்ரிப்பு போயிடும் அப்படின்னு. அவங்களாம் யாரும் அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க. அது அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு அதைத்தான் ஸ்தம்பிச்சு போக வைக்கிற மாதிரி ஒண்ணு. ஆனா கலாட்டாவும் இருக்கணும்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த கிரீம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன சொல்றது, முகத்துக்கு போடுற மேக்கப் செட், இது அதை எடுத்து காலி பண்றது. இப்போ ஒரு ஹாஸ்டல்ல அடங்காம ஒரு ஹாஸ்டல் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தா அது அந்த வார்டன் வந்து திக்குமுக்கி போய் தான் இருப்பாரு. அப்போ ஒத்துமொத்த மேனேஜ்மெண்ட்டே இருந்ததுன்னா என்னெல்லாம் ரூல் இருக்கோ அந்த ரூல் எல்லாம் இது பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்களேன். அந்த ரூல்குள்ள ஃபாலோ ஆகாம அந்த ரூலுக்கு அகைன்ஸ்டா ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்களேன். அது வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தரையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றத கூட்டு வர விதத்தை வந்து ரொம்ப ஃபன் ஆக்கிட்டோம்னா அது செமையா பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் சார் நானும் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா என்ன பண்ணோம்னா, இது ஒரே குரூப்பா நின்று பேசுறாங்க. இது அப்படி பேசாம அங்கங்க ஒரு 3 பேரு, இங்க ஒரு 3 பேரு, அப்படி ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரே இடத்துல இல்லாம அங்கேயும் ஓடணும். ஓட விட்டு இவங்க பண்ண வைக்கணும். அதுதான். அதாவது என்ன, அவங்க லெஃப்ட கவனிக்கும் போது ரைட்டை பண்ண விட, ரைட்டை கவனிச்சா லெஃப்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒண்ணு போயிருந்திருக்கணும். இவங்க வந்து கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ட்ராக், ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ட்ராக்னாலே அது லவ் ட்ராக்ன்ற மாதிரி கொண்டு போறாங்க. இது ஆக்சுவலா இந்த சீசன்லயே மிகப்பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, நிறைய ஃபேக் லவ்ன்றதுனாலே அந்த லவ் கண்டென்ட்ன்றதே ஒட்ட மாட்டேங்குது. ஆக்சுவலா ஒன்னு அச்சு பாத்திரணும்னு ஒரு லவ் ட்ராக்காவே கொண்டு வந்து அதை ஏமாத்துற மாதிரி போயிருந்ததுன்னா இட்ஸ் டிஃபரெண்ட். ஆக்சுவலா அதாவது 2 பேருக்குமே தெரியும், எல்லாருமே நடிகர்கள் தானே இங்க இருக்கிறவங்க. இவங்களே அவங்களுக்குள்ள சொல்லாம அதை ஒரு கண்டென்ட்டை லவ் ட்ராக் மாதிரி ஒன்று கொண்டு போய் ட்ராக் போற மாதிரி இருந்தது. நான் இங்க எல்லாமே ஃபேக்கா இருக்கிறதுனால என்ன ஆகுது, கரெக்ட் அந்த ஒரு கண்டென்ட்டா இல்ல அந்த ஒரு கனெக்டா அது கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சார் இப்படியே போயிட்டு இருந்தா இது ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுமே சார், பார்க்கவே தோணாதே சார். இப்படியே தானே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இருக்க இன்னும் கடுப்பு தான் ஆகுது. ஏன்டா பாக்குறோம் நம்மளுக்கு. எனக்குலாம் லேப்டாப் பார்க்கும்போது லேப்டாப் சுத்தி தூக்கி போட்டு உடைக்கிறோம். அதுல வர்ஷினிக்கு சூப்பர் சார். இந்த அளப்புறையிலயும் ஏமா நீயாச்சும் அந்த கேமரால மூஞ்சியா காட்டுப்பான் மாதிரி இருக்கு சார். அது எப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுப்பான எங்க சார், ஒரு அட்லீஸ்ட் இதுலயாச்சும் கூடவாச்சும் நிக்கணும் சார். கூட நிக்காம எங்க ஆளையே காணணும் தேடிக்கிட்டு எங்க அப்படின்னு பார்த்தா ஆளே இல்லை சார். என்ன சார் இது கொஞ்சம் அது ஒண்ணுதான். இன்னொன்னு எனக்கு இத வந்து தீபக் கிட்ட அவங்க கூப்பிட்டு இதை வந்து எனக்கு பர்சனலா தீபக் மேல சில பல வருத்தங்கள் இருக்குன்றதுக்காக சொல்லல. இது வந்து ஒரு ஹோஸ்ட் மாதிரி தீபக்க கூப்பிட்டு ஏன் சொல்லிருப்பாங்கன்னு யோசிச்சு பாக்குறேன். வீட்டுக்குள்ள வேற யார வேணாலும் கூப்பிட்டு ஒண்ணுமே இல்ல சார், சிம்பிள் சார். இப்பயாச்சும் எதாவது பண்ணுப்பான்னு மாதிரி சொல்லிருப்பாரு. இல்ல அதான் ஒண்ணு அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்கும் போது ஸ்டூடெண்ட் சைட்ல ஆனந்தியை கூப்பிடாம, ஸ்டூடெண்ட் சைட்ல இந்த சைட்ல முத்துக்குமரனையும் கூப்பிடாம தீபக்கை கூப்பிட்டு ஒரு 25 இயர்ஸ் பிளஸ் ஆங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் கம் டிவி மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனாலதான் அந்த சீனியர்னு சொல்றேன், இதெல்லாம் இருக்கிறவர்கிட்ட ஒரு ஃபன்னை ரெக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு டிராமா பிளே அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாமோ. அது அவரு தீபக் என்ன சார், அவரு மத்தவங்க நீ பேசு அது ஆக்சுவலா இன்னைக்கு அதான் பண்ணாரு. ஆக்சுவலா சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த இதை ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேர் கையை கொண்டு போய் கொடுக்கறது, காம்ப்ரமைஸ் பண்றது, இது அப்படியே நாளைக்கு எடுத்து போகுது. அவருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னே இந்த பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு சொன்னதேன்றதே எனக்கு புரியலையோன்ற மாதிரி எனக்கு தோணுது. சொல்ல போனா தீபக் இதை நல்லாவே ஸ்கோர் பண்ணிக்கலாம் சார். இதை வச்சு ஸ்கோர் பண்ணிட்டு செம்ம ஸ்கிரிப்ட் சார். இதை வச்சு பண்றதை விட்டுட்டு இன்னும் இதுல எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த தங்கம் சொல்றவர் அப்புறம் பிளாஸ்ட் ஆகி கத்துனார் நடுவில். எப்பா இப்ப வச்சு கத்துறீங்க அந்த மாதிரி நான் நினைச்சேன். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் அவர் அமைதியா இருக்கும் போது அவர் எழுதாத ஸ்கிரீன் பிளேல நடிக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரியே பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல வெடிச்சிட்டாரு. வெடிச்சதுக்கு அப்புறம் அவர் திரும்பி வெளியில போய் உட்கார்ந்துட்டு ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணாரு பாருங்க. இதான் இந்த இடத்துலதான் அன்னைக்கு இதே மாதிரிதான் ஒரு தப்பு நடந்தது. முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது, மயக்கம் போடுறது, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லயே இல்ல. திடீர்னு ஒண்ணு அத போய் அவர் வெளியில போய் யாருமே இல்லாத இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா சார்? அப்ப கூட இவங்க கண்டுபிடிக்கலையே சார். எது? இவர் ரஞ்சித் சார் 19 கண்டுபிடிச்சிருக்கணும். புரியல.
இல்ல ரஞ்சித் சாரு அவரு கத்தவே மாட்டாரு. அவர் கத்தும் போது கண்டுபிடிச்சிருக்கான். இல்ல உண்மையிலே கண்டுபிடிச்சிருக்கான். அவர் சிரிச்சுவாருன்னே அவர் வெளில போன மாதிரி இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா இவங்களுக்கு வந்து ரஞ்சித் சார் இல்ல, உண்மையிலேயே இவங்க 4 பேர் வந்து அந்த மாதிரியான தாட் ப்ராசஸே போக முடியாத அளவுக்கு தான் அந்த இடம் வந்து கச்ச கச்சன்னு ஆயிடுச்சு. இது கண்டிப்பா வந்து யாருக்குமே வந்து இது ஒரு பிராங்க் பண்ற ஃபீலே இவங்க யாரோட கெஸ்ட்லயும் இல்ல. இது ஃபேக்கா இருக்கு, இது ஏதோ சும்மா நம்மள புல் பண்றாங்க அப்படின்ற அந்த தாட்டே யாருக்கும் இல்லைன்றது தான் எனக்கு தோணுச்சு. ஜாக்லினுக்கு தெரியும். இல்ல சார், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து எவ்வளவோ ஸ்ட்ரிக்டா இருக்க சொல்லி இன்னைக்கெல்லாம் வந்து ஜாக்லினை 2-3 தடவை கூப்பிட்டு ஓப்பனா வந்து பண்ணுங்க அப்படிலாம் பிக் பாஸ் சொல்லி கூட எந்த கண்டென்ட் 10 பைசாக்கான கண்டென்ட் கூட ஜாக்லாம் கொடுக்க ட்ரை கூட பண்ணல. பிரின்சிபல்ல இருந்து எல்லாருமே ரொம்ப லெத்தாஜிக்கா தான் இருந்தாங்க. அதனால இப்போ ஒரு 6 பேர் தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்க. பட் ஆனா இவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 16 பேர் வச்சுக்கோங்க சார். இந்த 14 பேரை 6 பேரை அட்டாக் பண்ண வைக்கிறது எனக்கு என்னமோ இந்த மேனேஜ்மெண்ட்டை க்ரூயெல்லாம் பனிஷ் பண்ணும் அப்படின்னு பிக் பாஸ் முடிவு பண்ண மாதிரி தான் இருக்கு. பிராங்க காட்டி, ஏன்னா யூ ஆல் டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி 2 ஆங்கிள் இருக்குல்ல. நாமினேஷன்ல இருக்காங்க, நாமினேஷன் ஃபியரை பிரேக் பண்ண வைக்கிறதுக்கு ஜாக்லினுக்கு என்னன்னா தான் நாமினேஷன்ல இருக்கிறது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. ஒன்று நாமினேஷன் இருக்குது. இன்னொன்று கவனிச்சிங்களா? ஆக்சுவலாக நான் இது 1 hour பிளேயில் வரல, ஆனால் நான் லைவ்ல பார்த்தேன். சிவகுமாருக்கு கூப்பிட்டு அவரை தானே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு 5 பேர் இந்த சைடு 5 பேர் அந்த சைடு சூஸ் பண்ண சொன்னாங்க. 10 பேர் சூஸ் பண்ணிட்டு அவரு சூஸ் பண்ற 10 பேருக்குள்ள மட்டும்தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பண்ண முடியும்னு. அதுவே வந்து ஒரு ட்ரிக்கு தான். ஆக்சுவலா வந்து நாமினேஷன்ல இருக்கிற மஞ்சரி, சிவகுமார் அண்ட் ஜாக்லின் இவங்கெல்லாம் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வரக்கூடாதுன்னே வச்ச மாதிரி தான் இருந்தது. இந்த 10 பேருக்குள்ளதான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்குக்காக வச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது அது. ஸோ ஒரு மாதிரி இப்போ எப்படின்னா அவங்க கார்னர் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி யாரையோ ஒருத்தங்களை வந்து புஷ் பண்ணி வெளில கொண்டு வரணும், இல்லை புஷ் பண்ணி காப்பாற்ற வைக்கணுன்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பார்க்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேர்ள்ஸ் ஜெயிச்சா யார் கைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? சாச்சனா சார். ஓகே, சாச்சனாக்கு அகைன்ஸ்டா தர்ஷிகா சார். ஹாய் சுரேஷ் சார். ஹாய் எவ்ரிவன். ஹாய் ரவி சார். சார் ஹவ் ஆர் யூ சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க கண்டென்ட் பாத்தீங்களா சார்? சார் நீங்க தப்பிச்சிட்டீங்க சார். இல்ல சார், ஐயோ தப்பிச்சிட்டீங்க சார் நீங்க. சார் எல்லாரும் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேட்மேன் கேட்டிட்டு இருக்காங்க சார். இல்ல எல்லாமே நல்லதுக்கு தான் பாத்தீங்களா. அது ரொம்ப நல்லதுதான். தப்பிச்சிட்டீங்க சார். பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும். ஐயோ எனக்கு ஒரு டவுட் சார். ரஞ்சித் சார் வந்து வெளியே எதுக்கு தனியா என்ன கண்டென்ட் கொடுத்து எனக்கு புரியவே இல்லை. உள்ள கொடுத்தாலும் பரவாயில்ல, யாருமே இல்லாத இடத்துல ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா எதுக்கு கொடுத்தாருன்னே புரியல எனக்கு. அவருக்கு தெரியாம தான். சாரி இல்ல சாரி, நான் சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா உண்மையில அவருக்கு தெரியாம பண்ணிட்டாங்களோ இந்த கண்டென்ட், அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. சொல்லுங்க சார். சாரி ரவி சாருக்கு அவர் பண்ணதுக்கு அப்புறமா தெரியும். ஆனா சார் வெளில வரைச்ச தீபக் அப்படி கரெக்டா கணிச்சிட்டு வந்தீங்களே, ஹவு சார்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. இல்ல முதல்ல அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. யாருது சார்? இப்ப முன்னாடி பூர்ணி நான் தான் கேட்டிருந்தேன். ரஞ்சித் சார் அவங்க ஆக்சுவலா மேடம் அவரோட பாயிண்ட் என்ன, அவர் எழுத ஸ்கிரீன் பிளேல தான் அவரோட பெஸ்ட் இன்புட் இல்ல பெஸ்ட் இன்வால்வ்மெண்ட்ல இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஐயோ இவங்கெல்லாம் பேசுறதுல கன்ஃபார்மா நம்ம ரிஜிஸ்டர் ஆக மாட்டோம், நம்ம ஒரு 15 செகண்டா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவோம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் பண்ணது ப்ரோமோக்குள்ள ப்ரோமோ வந்த மாதிரியே இருந்தது சார் எனக்கு. சார் நான் எப்படி இதை பார்த்தேன்னா ஆக்சுவலா ப்ரோமோ கூட கண்டென்ட் கிடையாது. பிக் பாஸ் யோசிச்சிருப்பாரு இவங்க வச்சு நம்மளே தான் பண்ணணும்னு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்கூல் டாஸ்க் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆனது இந்த 8வது சீசன் தான் எனக்கு தெரிஞ்சு. சார் லைவ் பார்ப்பேன் சார். இந்த டாஸ்க் டைம்ஸ் வந்து லைவ்லே பார்க்கறது இல்லை சார்.
சார் என்ன நீங்க சொல்லுங்க. வெளியில வந்து 4 வாரம் ஆயிருச்சு. ஆனா இன்னும் முதல் வாரத்திலேயே இருக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா உங்களுக்கு? எனக்கு அந்த ரமணா படம் ஃபீல் தான். நீங்க இப்பதான்டா இதுக்கே வந்திருக்கீங்க. சார் அவங்க வந்து பிக் பாஸ் வந்து தம்பிச்சு இருக்கணும்னு சொன்னாங்க. அப்ப கூட இவங்க உங்க ஐடியா தான் சார் ஃபாலோ பண்ணாங்க. புதுசாலாம் எதுவுமே யோசிக்கல சார். சரி சார், நீங்க அதுல 2 சேம் ஒண்ணுங்க. எல்லாத்துலயும் அதுல தீபக் தான் இருக்காரு. அதுலயும் தீபக், இதுலயும் தீபக். எப்பா எதா பண்ணுமா? ரவி சார், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் யோசிச்சத வந்து இவங்க 5வது வீக் யோசிச்சிருக்காங்க. அது பிக் பாஸ்க்கு வந்து சொல்லி. அப்படின்னா நீங்க 5வது வீக்ல யோசிக்கிறதுக்கு வந்து அவங்க இன்னும் 10 வாரம் எடுத்துக்குவாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணிட்டு பண்ணணுமா, பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லுவார்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா இதை பிராங்க் நானும் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் சார். இனிமேல் அதான் பண்ண போறேன்.